வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு கேட் உடைய எம்ப்ளாய்மென்ட் சேஞ்சும், அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் உடைய கன்சியூமர் சென்டிமென்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பாசிட்டிவா வருது. ஒரு 76.3 எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலா பாசிட்டிவா வரதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். கொஞ்சம் டேட்டாஸ்ல வந்து பாசிட்டிவ் வேல்யூல பாசிட்டிவ் பார்க்க தேவையில்ல. ரொம்ப டிஃபரன்ஸா ஒரு 80 பிளஸ் அந்த மாரி வந்ததுன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அம் மேல போக வாய்ப்புகள் இருக்கும். இல்ல ஓரளவு 77, 76 ஆர் 78க்குள்ள அந்த கன்சியூமர் சென்டிமென்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு பெரிய லெவல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்காது. இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் சிம்பிள் போட்டு இருக்கும். அதாவது டேட்டா வந்து இந்த மாரி ரெட் கலர் சிம்பிள் போட்டிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ரெட் சிம்பிள்ல ஒரு 77னா கூட, திருப்பி அது வந்து ஒரு ரெட் கலர் சிம்பிள்ல வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இல்ல. அப்ப இது வந்து நெகட்டிவ் ஆகி மார்க்கெட் பெருசா மூவ் ஆகுமா அப்படின்னா, இல்ல. இது வந்து ஒரு ஷார்ட்டா மார்க்கெட்ட ஒரு மேக்ஸிமம் இது வந்து கம்ப்ரஸ்டா தான் வச்சுக்க வாய்ப்புகள் இருக்கும். டெக்னிக்கலா இந்த மார்க்கெட் வந்து பை குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ டேட்டா வந்து நல்லா பாசிட்டிவா வந்தால் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் உடைய சார்ட் பார்க்கும்பொழுது, பிரைஸ் மேல ஏறுன பிரைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இறங்கிட்டு மார்க்கெட் கன்சாலிடேட்ல இருக்குது. ஸோ இப்ப வந்து ஒரு சேனல்ல வந்து நம்ம இந்த டிராவல்ல இருக்கிறோம். ஸோ இந்த சேனலுடைய டிராவல்ல இருக்கிறோம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகாம ஒரு கன்சாலிடேட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு வேள பிரைஸ் வந்து கொஞ்சம் அப்படி மேல போனால், பிரைஸ் வந்து கொஞ்சம் மேல போயிட்டு, நியூஸ் டைம்க்கு முன்னாடி அப்படி போனாலும், இப்பவே ஆல்மோஸ்ட் இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் தான் இறங்கும். ரொம்ப மார்க்கெட் கீழ இறங்காது. ஏன்னா இது வந்து ஒரு மேஜரான லெவல். ஓகேங்களா? அது மேஜரான லெவல். மேபி கொஞ்சம் ஸ்பைக் அடிச்சா கூட மார்க்கெட்டுடைய குளோஸ் ஆல்மோஸ்ட் இந்த மேல நின்றுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இப்படி வந்துட்டு, ஒரு டபுள் பாட்டத்துக்கான ஃபார்மேஷன் குடுத்துட்டு, பிரைஸ் வந்து டேக் ஆஃப் ஆவறதுக்கு ரெடி ஆயிடும். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வரக்கூடிய நியூஸஸ்க்கு மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆவறதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்ப என்ன ஆகப் போகுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபார்மேஷன் தான் கிரியேட் பண்ணப் போது. ஒரு பெரிய செல் வர வாய்ப்புகள் கம்மி. அப்படியே வந்தாலும், நியூஸ் டைம்ல வந்தாலும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பீச்ல டிஎக்ஸ்ஒய் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேல போய் நிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கணும். இல்ல நல்லாவே கீழ வந்துட்டால் கூட, மண்டே மார்க்கெட்ல நமக்கு இந்த மார்க்கெட் மேல போகும். ஸோ இந்த லோ பிரேக் ஆகுறது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த இடத்துல இப்ப இனி வரக்கூடிய இதுக்கு வந்து ஸ்பேஸஸ்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா, இங்கருந்து ராலி ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிள் இருக்கும். 107 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ டிஎக்ஸ்ஒய் ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ பை சைட்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து லைவ் மீட்ல கூட சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இங்கருந்து மேல போணும். ஸோ மேல போயி ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு பிரைஸ் போணும். ஒரு 81.5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அங்க போயிட்டு மார்க்கெட் திரும்ப ட்ரை பண்ணால் மட்டும் தான் செல் ஆகும். இல்ல அத பிரேக் பண்ணுது. மேல இருக்கக்கூடிய இந்த இந்த ரெசிஸ்டன்ஸையே பிரேக் பண்ற அளவு பவர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஆயில் மேல போகும். இப்போதைக்கு நமக்கு அந்த மாரி எதுவும் ஒரு பெரிய நியூஸ் இல்ல. அதாவது ஆயில் ராலி ஆகுற அளவு நியூஸஸ் இல்ல. ஈரான், இஸ்ரேலுடைய வார்ல ஏதாவது நல்ல ஒரு அப்டேட் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுது. கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் அதிகமாகுது. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆயில் மேல போக சான்சஸ் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய நியூஸ் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கு. ரைட்? அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டீஸ் நல்லாவே இருக்கும். ஸோ, இப்ப நம்ம அதிகபட்சம் இந்த மார்க்கெட்ல ஒரு பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு 81லேருந்து 81.5க்குள்ள மார்க்கெட் வந்து திரும்பினால், நம்ம செல் போலாம். கொஞ்சம் மேலயும் போலாம். போயிட்டு வரலாம் ஷேடோஸ். ஸோ, இது நல்லா பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஹைய பிரேக் பண்ணும் பொழுது, மார்க்கெட் இந்த ஹையும் சேர்த்து பிரேக் ஆகும்போது தான் ராலிக்குள்ள போறோம். ஸோ, இங்கருந்து ஒரு ராலி ஆன மார்க்கெட் இப்ப கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர்க்குள்ள மார்க்கெட் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே இருக்கக்கூடிய 74 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகும். ஓகே, இந்த 74 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 81 பக்கமாக நம்ம ஒரு செல் அடித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து டிக்ஸில் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ மிடில் இருக்கீங்க, வெயிட் பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்காக காத்திருப்போம். அது இல்லாமல் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் லைன் டச்சில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் தான் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிருக்கான். இப்போ நிறையா வந்து கால்ஸ் வருது, சில்வர் வந்து புக் பண்ணிடலாமா. ஆக்சுவலாக ட்ரெண்ட் பை, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் பை. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நியூ ஹை கொடுக்கலாமா கோல்டு சில்வர்லாம் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டாப்புக்கு தான் வரும். ஸோ இப்போ நான் செல் போகலாமா, நான் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இந்த டாப் வேல்யூ சொன்னதுனால மார்க்கெட் செல் போகலாமான்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே செல் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏதாவது ஒரு டேர்னிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ப்ரைஸை பேஸ் பண்ணி கேட்குறீங்க. இந்த ப்ரைஸில் நான் வந்துருச்சு, நான் ட்ரேட் பண்ணிட்டேன், இந்த ப்ரைஸில் செல் பண்ணிட்டேன், இந்த ப்ரைஸில் பை பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. ப்ரைஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் டேர்ன் ஆகுதான்னு பார்க்கணும், செல்லிங் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணணும். அல்லது மார்க்கெட்டில் திருப்பி பை ஸ்டார்ட் அப் ஆகுதுன்னா பை ட்ரை பண்ணணும். அந்த செல் செட்டப் ஃபெயில் ஆனால் இப்போ வரைக்கும் செட்டப் இல்லை, இப்போ தான் மார்க்கெட் ரீச் இருக்குது. இன்றைக்கி வீடியோ ஆக்சுவலாக கொடுக்குற ஐடியா இல்லை. ரீசன் வந்து நிறையா வந்து இந்த கோல்டு வந்து மேலே போனனால. இப்போ நான் செல் போகலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கோல்டு மேலே தான் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம மட்டும்தான் மேலே சொல்லிட்டு இருந்தோம், நிறையா செல் சைடில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே செல் பண்ணலாமா, ப்ரைஸ் வந்துருச்சு, ஒரு 65 உடைச்சா செல் பண்ணலாமா, 60 உடைச்சா செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போ தான் அந்த ரேலியை பாஸ் பண்ணிட்டு இருக்கான், ரேலியை மூவ் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும். இப்போ தான் அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்திருக்கான். ஒரு 85 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் இதுதான் நமக்கு லோ, ரைட்? இது அப் ட்ரெண்ட். கரெக்ஷன் முடிச்சு திருப்பி அப் ட்ரெண்டை மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுது. நமக்கு ஆல்ரெடி ப்ரைஸில் வந்து 2 டைம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால் ப்ரைஸ் திருப்பி அந்த ஜோனுக்கு வரலாம். நல்லா பாருங்க, இப்படி இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்கு வந்தால், திரும்பினால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு மெதுவாக திரும்புவான். திரும்பும்போது தான் நம்ம செல் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் வந்தனால நம்ம செல் பண்ண முடியாது. ஏன்? ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்கான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அந்த கம்ப்ரெஷன் நம்ம வந்தம்போது கூட நம்ம வந்து பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த ஜோனில். ஸோ அதுக்கான எக்ஸிக்யூட் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறையா செல் கேட்குறீங்க, இந்த இடத்துல செல் பண்ணலாமான்னா இன்னைக்கு செல் சான்சஸ் கிடைக்காது. அது முதல் விஷயம். வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் ஏதாவது டேர்னிங் வந்தால் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ரேலி போயிட்டுருக்கு. ரேலியில் நம்ம செல்லெல்லாம் பண்ணக்கூடாது. ரேலியில் நம்ம டார்கெட் புக் பண்ணணும் அல்லது ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணணும், இவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ட்ரெண்ட் பை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறையா வந்து கேட்குறீங்க, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, பை தானே சொன்னோம். ஓகே, பை தானே சொன்னோம். இப்போ 75 வந்துருச்சு, உடனே செல் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் செல்லர்ஸ் வரல. இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான பை கேண்டில் நல்லா பாருங்க. ஒரு பை கரெக்ட், அந்த ரீட்ரெஸ்ட்ல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பை, ஸ்லோ டவுன், பை 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 எக்ஸ்டெண்ட் ஆகுது, பை பை பைன்னு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இந்த மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் பையர்ஸ் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், ஒரே ஒரு நியூட்ரல் கேண்டில் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்காக மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆனோம். ஸோ திருப்பி இந்த டாப்ஸ் பிரேக் ஆகும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் அதிகமாகுது. அதாவது இது சின்னதாக இருக்குது, அதை விட இது பெருசாக இருக்குது, இப்போ அது பெருசாகுது. அப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக பை சைடில் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே போய் நான் செல் பண்ணலாமா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பை லக் நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் ஒருவேளை கொஞ்சம் கீழே வந்தால் நீங்கள் புக்கிங் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ட்ராப் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இல்லை, நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஏதாவது டேர்னிங்
பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் வீடியோ குடுக்குறேன் அல்லது சார்ட் குடுப்பேன். ஸோ, அப்ப நீங்க செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். எந்த வேல்யூஸ்ல செல் போலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் திருப்பி திருப்பி சொல்றேன். பை ட்ரெண்ட். ஸோ, சாட்டர்டே, சண்டே வரனால ஆ பைல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேள செல்ல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய மார்ஜினுக்கு தகுந்த பணத்த அப்லோட் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிக்கங்க. இல்ல ஸ்டாப் லாஸ் வந்து ஏதாவது ஃபிக்ஸ் பண்றதுன்னா, ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. செல் ஆர்டர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். பை ஆர்டர்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேள ஆ இஸ்ரேல், ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் ஏதாவது ஸ்டார்ட் ஆனா கூட, அது வந்து கோல்டுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். பெரிய லெவல்ல கோல்ட கீழயும் இறக்காது, மேலயும் இறக்காது. மேல வேணா புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி உடனடியா மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு இன்னும் சோர்ஸ் கிரியேட் ஆகல. ஸோ, வெயிட்டிங் ஃபார் தி சோர்ஸ். ஒரு பிளாக் வந்துருச்சு, அதனால நான் செல் போறேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த இடத்துல மார்க்கெட் டர்னிங் இருக்கா? கண்டிஷன்ஸ் இருக்கா? ஏதாவது ஒண்ணு பிரேக் பண்ணுதா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி போணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது டர்ன் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும்போது வீடியோ கண்டிப்பா குடுக்குறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறவங்க, கீழ இங்க டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்க எங்க நம்பருக்கு நீங்க கேட்கலாம். எங்களுடைய டெலகிராம் சேனல் கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதில ஜாயின் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபா இருங்க. மார்க்கெட் ரொம்ப ரேலியில இருக்கு. செல் சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அல்லது வந்து ஆர்டர்ஸ்க்கு ஏதாவது ஓவரா போற மாரி இருந்தால் ரீஃபில் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.